Hi, hello, beautiful souls. Welcome back to my channel. This is Intuitive Energy Second Tarot Card Reader. I'm Jay. Today topic: the current feelings towards you. அவங்க current feelings வந்து recent daysல நம்ம வந்து pick பண்ணி பார்க்கலாம். Let's see. Think about this person. Say this person name 3 times. Let's see the current feelings towards you. See, bottom of the deck, the sun. New things coming your way. New beginnings. In this relationship, third party energy, third party influence வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு third party situation influence எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ரிலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பர்சன், மாம் ஆர் டேட், ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த மாதிரி ரிலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் ஆஃபீஸ், கொலீக், சீனியர் or junior. I think this is your senior. இவங்க எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா ரிக்கவர் ஆகிட்டு வராங்க, செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறாங்க. இவங்க மைண்ட் செட் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு பிஃபோர். இப்போது வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பாசிட்டிவாக வந்து அவங்க செல்ஃபை அவங்களே ஹீல் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து உங்கள் கூட கனெக்ட் பண்ணோன்னு ரொம்பவே அந்த விஷஸ் வந்து அதிகமாக இருக்குது. உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும், உங்கள் கூட பேசணும், உங்களை ரீச் அவுட் பண்ணணுன்னு அந்த எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டுவர்ட்ஸ் யூ. திஸ் பர்சன் லுக்கிங் பேக் ஓல்டு மெமரிஸ், தாட்ஸ், ஹவு மச் யூ மீன் டு தெம். உங்களோட தாட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி வருதுன்னா அவங்க வந்து சடனாக வந்து உங்கள் தாட்ஸை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து திங்க் பண்ணல, அவங்க வந்து உங்கள் மெமரிஸை வந்து திங்க் பண்ணி பார்க்கல, ரிமெம்பர் பண்ணல. ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கனெக்ட் ஆகுது. சடன் தாட்ஸ், சடன் மெமரிஸ் அவங்கள வந்து ஹிட் பண்ணிகிட்ருக்கு. லைக் ஏன் அவங்களுக்கு வந்து சடனாக வந்து இவ்வளோ விஷயம் அவங்களுக்கு நடக்குதுன்னா சோல் டைப், சோல் கான்ட்ராக்ட், சோல் கனெக்ஷன். உங்களோட சோல்ஸ் வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் செப்ரேஷனில் இருந்தாலும் உங்கள் சோல் வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. உங்கள் பர்சன் வந்து அதை வந்து டீப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சோல் கனெக்ஷனை, அந்த பாண்டிங்கை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, உங்களை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ரொம்பவே ப்ரீஷியஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. லைக் காட் கிஃப்ட். நீங்கள் வந்து இந்த பர்சன் லைஃப்பை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. லைக் பிரைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இவங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூ அண்ட் ஒர்த்து வந்து தெரியும். அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஷாஃப் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு உங்கள் வேல்யூ அண்ட் ஒர்த் நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாக உங்களை விட்டுட்டு உங்கள் லவ்டு ஒன்னால் போக முடியாது, வாக்கவே பண்ண முடியாது. வை மீன்ஸ் அந்த சோல் டை, அந்த சோல் கனெக்ஷன் வந்து இந்த பர்சனை உங்ககிட்ட இருந்து வாக்கவே பண்ண விடலை. லிட்ரலி இந்த பர்சன் வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் ஓவர், இட்ஸ் நாட் ஈஸி. என் பர்சனை விட்டு என்னால் ஈஸியாக வாக்கவே பண்ண முடியல. தட்ஸ் வை இவங்க வந்து ஸ்டில் நவ் வாக்கவே பண்ணாமல் இருக்காங்க. ஹவு மச் யூ மீன் டு தெம். மை பர்சன், அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்கள் எனர்ஜிஸ். திஸ் பர்சன் குட் பி எர்த் சைன், யூ குட் பி ஹேர் சைன். உங்கள் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா டோன்ட் கிவ் அப் பண்ணக்கூடாது. 333 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. 333, 777. டேட் ஆஃப் பர்த் 15, 10, 7, நம்பர் 5, 16, 30, 9, 20, 90. This person age could be 24, 25, 29, 32. Birth month August, October, September, Jan, June. Blue color butterfly. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்கள் லவ்டு ஒன்னுக்கு சீரியஸ்னஸ் இருந்திருக்கும். ஆஃப்டர் பிரேக்கப், ஆஃப்டர் நோ கான்டாக்ட் அந்த சீரியஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. திஸ் பர்சன் இஸ் சீரியஸ் அபவுட் யூ. இப்போது அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே சீரியஸ்னஸ் வர ஸ்டார்ட் ஆகுது.
இவங்க இன்டென்ஷன் என்னென்னா உங்கள் கூட அகெயின் வந்து கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணி அவங்க ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க இன்டென்ஷன் வந்து இப்போ ப்யூராக இருக்குது. ஃபர்ஸ்ட் இவங்க இன்டென்ஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு டுவர்ட்ஸ் யூ, கொஞ்சம் ஃபியர் எல்லாமே ஆட் ஆகிருந்துச்சு, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போது வந்து அந்த ஃபியர், அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா ப்ராப்பர் கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தரணும், லைக் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். இவங்க வந்து ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்னோடய ரிலேஷன்ஷிப் வந்து இப்போது ஹெல்த்தியாக இருக்கணும், நானும் என் பார்ட்னரும் ஹாப்பியாக இருக்கணும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு அவங்க இப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸ்லீப்லெஸ் நைட், ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்க் பண்ணுறீங்க, நீங்களும் ஓவர் திங்க் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனும் வந்து ஓவர் திங்க் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா ஒரு பிளாக்கேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு உங்கள் சைடில் அண்ட் உங்கள் பர்சன் சைடில். இவங்க வந்து நெகட்டிவிட்டி ரிலீஸ் பண்ணாலுமே இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து நெகட்டிவிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணல, ரிமூவ் பண்ணல. இவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அவங்க மைண்ட் செட் வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஐம் கெட்டிங் த வேர்ட் சிங்கப்பூர், சோஷியல் மீடியா, கொலாபரேட்டிங், டீம்மேட்ஸ், யூ கைஸ் ஆர் சீக்ரெட்லி வாட்சிங் ஈச் அதர். அவங்க சீக்ரெட்டாக உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, நீங்கள் சீக்ரெட்டாக அவங்கள வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க. இந்த பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, நெக்ஸ்ட் இந்த பர்சன் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஐடியா எப்படி இருக்குது, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து அவங்கள வாட்ச் பண்ணி நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. பியூட்டிஃபுல் மேட்சிங் என்னால் இங்கே பார்க்க முடியுது. பியூட்டிஃபுல் மேட்சிங், க்யூட் பேர், பியூட்டிஃபுல் பேர். சில பீப்புள்ஸ் வந்து உங்கள் பேரை பார்த்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகியிருப்பாங்க, உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கனெக்ட் பண்ணி அவங்க ஃபீலிங்ஸை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நீங்கள் இல்லாமல் எவ்வளோ சஃபர் ஆனாங்க, அவங்க லைஃப்பில் அவங்க என்ன கோத்ரூ பண்ணாங்கன்னு உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த பர்சன் வந்து நினைக்க மட்டும்தான் செய்கிறாங்க, ஆக்ஷன்ஸில் பண்ண மாட்டுறாங்கன்னு. தட்ஸ் வை இவங்க வந்து ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் அன்பிளாக். உங்கள் லவ்டு ஒன் உங்களை அன்பிளாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க திங்கிங் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்குன்னா யூ ஆர் தி ஒன், சோல்மேட் அண்ட் ஃப்யூச்சர் பவுஸ். அந்த மாதிரி தான் வந்து அவங்க திங்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் உங்களை வந்து இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நீங்கள் வந்து இதை லிட்ரலி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி க்ரஷ் இருந்திருக்கும், பட் இந்த பர்சனை பார்க்குறப்போ மட்டும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், ஓ மை காட் எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த பர்சன் கூட கனெக்ட் பண்ணுறப்போ, மீட் பண்ணுறப்போ யூ ஆர் ஃப்ளையிங், ரைட்? ஐம் ரைட், யூ ஆர் ஃப்ளையிங். இந்த பர்சன் வந்து ஒரு சூப்பரான எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இந்த பர்சன் கூட இருக்கப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. மிராக்கிள்ஸ், மேஜிக் மாதிரி இருந்திருக்கும். இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தது ஒரு மிராக்கிள் மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க கூட இருக்க டைம் ப்ரீஷியஸாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் மேஜிக். ஒரு மேஜிக் நடக்காதா, அந்த மாதிரி தான் உங்களோட எனர்ஜி இருக்குது. கைஸ், டூ லைக் மை வீடியோஸ். நீங்கள் என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுறப்போ, சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ அனதர் பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து என்னோடய சேனல் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல காய்ஸ். இந்த பர்சனோட எனர்ஜிஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த பர்சன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. யூ ஆர் பிரிங்கிங் பீஸ் டு திஸ் பர்சன். உங்கள் சோல் வந்து இந்த பர்சனை வந்து ஹீல் பண்ணிகிட்ருக்கு. பீஸ் ரைட் நவ் இவங்க வந்து அந்த மென்டல் பீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்களும் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த பர்சனோட லைஃப்பில் எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு, யூ மீன் டு தெம்.
நீங்கள் இவங்க லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இவங்க எனர்ஜிஸ் இப்படி தான் இருக்குது, எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வர மாட்டுது. அவங்க எனர்ஜி வந்து இப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. எப்படி சொல்கிறது தெரியல. யூ மீன் டு தெம். தேர் ஆர் ஃபிசிக்கலி அட்ராக்டட் டு யூ. லாட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது. த்ரோட் சக்ரா வந்து ஓப்பன் ஆகுது உங்கள் லவ்டு ஒனுக்கு. அந்த த்ரோட் சக்ரா வந்து பிளாக் ஆயிருந்துச்சு இல்லை, கம்யூனிகேட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது த்ரோட் சக்ரா வந்து ஓப்பன் ஆகுது, ஓப்பனிங். சைலன்ஸை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு கனெக்ட் வித் யூ, பட் தேர் ஆர் நாட் ஃபுல்லி ரெடி. ஃபுல்லாக ரெடி ஆகலை. அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஐம் கெட்டிங் த வேர்ட் லேட் நைட் கால்ஸ் ஆர் டெக்ஸ்ட். மேபி இந்த பர்சன் வந்து லேட் நைட் கால்ஸ் ஆர் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ணலாம். அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. Yellow and pink color important for you. Night shift, night steady. See, this person coming towards you. They are coming. Blockages, confusion, fear, third party influence. உங்கள் loved one ரிமூவ் ஆகிட்டு வராங்க. கொஞ்சமாக ரிமூவ் ஆகிட்டு வராங்க. ஃபுல்லாக வந்து அவங்க ரிமூவ் பண்ணல. அவங்க ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு டைம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ரெஸ்னேட் ஆகலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.